கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த குருத்தோலை பவனியிலே பங்கேற்ற நாம் தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுக்க ஆயத்தமாவோம். இந்த திருப்பலி முழுவதும் பக்தியோடு இந்த திருவழிபாட்டிலே பங்கெடுப்போம். கையில் இருக்கின்ற குருத்தோலைகளை வைத்துக்கொண்டு வீண் பராக்கிற்கு இடம் தராமல் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற இந்த ஞாயிறு வழிபாடு திருச்சடங்குகளிலே பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து எங்கள் மீட்பர் மனிதராகி சிலுவை சாவு மட்டும் தம்மையே தாழ்த்தினார். நாங்கள் அவர் தம் பாடுகளின் பாதையை பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கு பெற தயவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்தில் துன்புறும் ஊழியனை பற்றி 4 கவிதைகள் உள்ளன. இன்றைய முதல் வாசகம் இவற்றில் 3வது கவிதையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வாசகம் இயேசு துன்புறும் ஊழியனாக மட்டும் சித்தரிக்கப்படாமல் இறைவனுக்கு செவிமடுத்து இறைவனுக்காக துன்பப்படும் ஊழியனாகவும் காட்டப்பட்டுள்ளார். இறை வார்த்தையை ஏற்று இறைவனுக்கு துன்பப்படுவது என்பது இறைவனின் மக்களுக்காக படும் துன்பமாகும். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நாம் அனைவருடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் அவர் மேல் சுமத்தினார் என்ற வார்த்தைகள் இயேசு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு மனிதர் பாவம் போக்க தாம் உயிரையே கையளிக்கும் அளவுக்கு துன்புற தயாரானார் என்று கூறும் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பாவங்களை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். கிறிஸ்து தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர் என்று மட்டுமல்லாது அவரது தாழ்ச்சியால் மகிமைக்கு உயர்த்தப்பட்டவர் என்பதையும் இவ்வாசகம் குறித்து காட்டுகிறது. முதல் பகுதி கிறிஸ்துவின் தாழ்ச்சியையும் இரண்டாவது பகுதி கிறிஸ்துவின் மகிமையையும் குறிக்கிறது. தாழ்ச்சியே உயர்ச்சிக்கு வழி. தாழ்வு இல்லாமல் உயர்வு இல்லை என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அப்பொழுது 12 ஒருவனான யூதாஸ்காரியோத்து என்பவன் தலைமை குருக்களிடம் சென்று அவர்களிடம் சொன்னதாவது: எனக்கு என்ன தருவீர்கள்? நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன். அவர்களோ 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுத்தனர். அது முதல் அவரை காட்டிக் கொடுக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளியாத அப்பத் திருவிழாவின் முதல் நாள் சீடர் இயேசுவை அணுகி சொன்னதாவது: நீர் பாஸ்கா உணவை உண்ண உமக்கு நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இயேசு கூறியதாவது: நகரத்தில் இன்னாரிடம் போய், என் நேரம் அருகிலுள்ளது, என் சீடருடன் உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடுவேன் என போதகர் கூறுகிறார் என்று சொல்லுங்கள். சீடரும் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்தனர். மாலையானதும் தம் 12 சீடருடன் பந்தி அமர்ந்தார். அவர்கள் உண்ணும் பொழுது சொன்னதாவது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். அவர்கள் மிகவும் வருந்தி, நானோ ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் கேட்கத் தொடங்கினர். ஆண்டவரே, நிச்சயம் நான் இல்லை என்றார். அதற்கு அவர்: என்னுடன் பாத்திரத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மணுமகன் தம்மை பற்றி எழுதிய இருந்தபடியே போகிறார். மணுமகனை காட்டிக் கொடுப்பவனுக்கோ ஐயோ கேடு. அவன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ், நானோ ராபி என்று கேட்க அவர் பதில் அளித்ததாவது: நீயே சொல்லிவிட்டாய். அவர்கள் உண்ணும்போது இயேசு அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து சொன்னதாவது: இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்கள் அழைத்து சொன்னதாவது: இதிலே அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இது முதல் என் தந்தையின் அரசில் புதிய ரசம் உங்களோடு பருகும் நாள் வரை இந்த திராட்சைப்பழ ரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். சீடர்களோ புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றனர். அதன் பின்பு இயேசு அவர்களை நோக்கி சொன்னதாவது: இன்றிரவே என்னை குறித்து நீங்கள் அனைவரும் இடறல் படுவீர்கள். ஏனெனில் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறிப்போம் என எழுதியிருக்கிறது. ஆனால் நான் உயிர்த்த பின் கலிலேயாவிற்கு உங்களுக்கு முன் போவேன். அதற்கு ராயப்பர் சொன்னதாவது: எல்லோரும் உம்மை குறித்து இடறல் பட்டாலும் நான் ஒருபோதும் இடறல் படேன். அதற்கு இயேசு அவரிடம் சொன்னதாவது: உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவே கோழி கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய். அதற்கு ராயப்பர் அவரிடம் சொன்னதாவது: உம்மோடு இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்றார். அப்படியே சீடர் அனைவரும் கூறினர். பின்னர் இயேசு அவர்களுடன் கெத்செமனே என்னும் தோட்டத்திற்கு வந்தார். வந்து சீடர்களிடம் சொன்னதாவது: நான் அங்கே சென்று ஜெபிக்கும் அளவும் எங்கே இருங்கள் என்றார். ராயப்பரையும் செபதேயின் மக்கள் இருவரையும் தம்மோடு அழைத்து சென்றார். அப்போது வருத்தமும் மனக்கலக்கமும் அவரை ஆட்கொள்ளவே அவர் அவர்களை நோக்கி கூறினதாவது: என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது. இங்கே தங்கி என்னுடன் விழித்திருங்கள். சற்று அப்பால் போய் குப்புற விழுந்து ஜெபித்ததாவது: என் தந்தையே, கூடுமானால் இத்துன்பக்களும் என்னை விட்டு அகலட்டும். எனினும் என் விருப்பப்படி என்று உமது விருப்பப்படியே ஆகட்டும். மீண்டும் தம் சீடரிடம் வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ராயப்பரை நோக்கி சொன்னதாவது: என்ன, 1 மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். உள்ளம் ஊக்கமுடையதுதான், ஊனுடலோ வலுவற்றது. பின் 2ஆம் முறையும் சென்று ஜெபித்ததாவது: என் தந்தையே, நான் குடித்தாலொழிய இத்துன்பக்களும் அகல முடியாதெனில்
உமது விருப்பப்படியே ஆகட்டும். மீண்டும் வந்து அவர்கள் தூங்குவதை கண்டார். ஏனெனில் அவர்கள் கண்கள் தூக்க மயக்கமுற்றிருந்தன. அவர்களை விட்டு சென்று 3ஆம் முறையாக அவ்வார்த்தைகளையே சொல்லி ஜெபித்தார். பின் தன் சீடரிடம் வந்து சொன்னதாவது: இன்னும் தூங்கி இளைப்பாறுகின்றீர்களா? இதோ நேரம் நெருங்கிவிட்டது. மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். அவர் பேசிக் கொண்டிருக்கையிலே இதோ 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் அனுப்பிய பெரும் கூட்டம் ஒன்று வாள்களோடும் தடிகளோடும் அவனுடன் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கிறவன், யாரை நான் முத்தமிடுவேனோ அவன்தான், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே யூதாஸ் இயேசுவை அணுகி சொன்னதாவது: ராபி, வாழ்க என்று அவரை முத்தமிட்டான். இயேசுவோ, நண்பா, எதற்காக வந்தாய்? அப்பொழுது அவர்கள் நெருங்கி வந்து இயேசுவின் மேல் கை போட்டு பிடித்தனர். இதோ இயேசுவோடு இருந்தவரில் ஒருவன் கை நீட்டி வாளை உருவி தலைமை குறியின் ஊழியனை தாக்கி அவன் காதை துண்டித்தான். இயேசுவோ அவனிடம் சொன்னதாவது: உன் வாளை உறையில் போடு. ஏனெனில் வாள் எடுப்போர் எல்லோரும் வாளால் மடிவர். நான் என் தந்தையை கேட்டால் 12 படைகளுக்கு மிகுதியான தூதரை அவர் இப்பொழுது எனக்கு அளிக்க மாட்டார் என்று நினைக்கின்றாயா? அப்படி செய்தால் இவ்வாறு நடைபெற வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கு எவ்வாறு நிறைவேறும்? அவ்வேளையில் இயேசு மக்கள் திரளை நோக்கி கூறினதாவது: நீங்கள் கள்வனை பிடிக்க வருவது போல வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து போதித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறைவாக்கினர்கள் எழுதியது நிறைவேறும் பொருட்டே இவை அனைத்தும் நடைபெற்றன. அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு விட்டு ஓடிப் போயினர். இயேசுவை பிடித்தவர்களோ கைப்பாஸ் என்ற தலைமை குருவிடம் அவரை கூட்டி சென்றார்கள். அங்கே அறிஞரும் மூப்பரும் கூடியிருந்தனர். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து உள்ளே நுழைந்து முடிவை காணும்படி காவலரிடம் உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சாவுக்கு கையெழுக்கும்படி அவருக்கு எதிராக பொய் சார்ந்து தேடலாயினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இறுதியாக 2 பொய் சாட்சிகள் வந்து கூறினர்: இவன் கடவுளுடைய ஆலயத்தை இடித்து 3 நாட்களில் மீண்டும் கட்ட என்னால் முடியும் என்றான். தலைமை குரு எழுந்து நின்று அவரை பார்த்து சொன்னதாவது: நீ மறுமொழியாக ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இயேசுவோ பேசாதிருந்தார். தலைமை குரு அவரை நோக்கி கூறியதாவது: உயிருள்ள கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னை கேட்கிறேன். நீ கடவுளின் மகனான மெசியாவோ என்றார். இயேசு பதில் சொன்னதாவது: நீரே சொன்னீர். மேலும் மனுமகன் வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் மீது வருவதை நீங்கள் இனி காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைமை குரு தம்முடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு சொன்னதாவது: இவன் சொல்லுவது தேவ நிந்தனை. நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? இதோ இப்போதே தேவ நிந்தனையை கேட்டீர்கள். உங்கள் கருத்து என்ன? அவர்களோ மறுமொழியாக: இவன் சாவுக்குரியவன். அப்பொழுது அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை அடித்தார்கள். அவரை கன்னத்தில் அறைந்து, மெசியாவே, உன்னை அறைந்தவன் யார் என்று எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்றனர். ராயப்பர் வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருக்க ஓர் ஊழியக்காரி அவரிடம் வந்து சொன்னதாவது: நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய். அவரோ எல்லார் முன்னிலையும் மறுத்தார். நீ சொல்லுவது எனக்கு தெரியாது. அவர் அங்கிருந்து வாயில் அருகே வந்த பொழுது வேறொரு ஊழியக்காரி அவரை பார்த்துவிட்டு அங்கிருந்தவர்களிடம் சொன்னதாவது: இவனும் நாசரேத்தூர் இயேசுவோடு இருந்தான். அதற்கு ராயப்பர்: அந்த ஆளை எனக்கு தெரியாது. சிறிது நேரத்துக்கு பின்பு
அங்கிருந்தவர்கள் ராயப்பரிடம் அணுகி சொன்னதாவது, உண்மையாக நீயும் ஒருவன்தான், ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிவிடுகிறது. அப்பொழுது அவர், அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்ல உடனே கோழி கூவிற்று. ராயப்பரோ, கோழி கூவும் முன்பு நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்தார். வெளியே போய் மனம் வெதும்பி அழுதார். காலையானதும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர் எல்லோரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்திடம் கையளித்தனர். அப்போது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் தண்டனைக்கு உள்ளானதை கண்டு மனவருந்தி 30 வெள்ளிக்காசையும் தலைமை குருக்களிடமும் மூப்பரிடமும் கொண்டு வந்து சொன்னதாவது, மாசற்ற ரத்தத்தை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன். அவர்களோ, அதை பற்றி எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார். அவனோ வெள்ளிக்காசுகளை ஆலயத்தில் எறிந்துவிட்டு போய் தூக்க போட்டு கொண்டு மடிந்தான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து சொன்னதாவது, காணிக்கை பெட்டியில் இவற்றை போடக்கூடாது, ஏனெனில் இவை இரத்தத்தின் விலை. ஆகையால் அவர்கள் ஆலோசனை செய்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினர். அதனால்தான் அந்த நிலம் இன்று வரை ரத்தம் நிலம் எனப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிப்பற்ற பெற்றவருடைய விலையாகிய 30 வெள்ளிக்காசுகளை எடுத்து ஆண்டவர் எனக்கு குறித்தபடியே குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று எரோமியஸ் இறைவாக்கினர் கூறியது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு பிலாத்து முன் நின்றார். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனோ? இயேசு மறுமொழியாக, நீர்தான் சொல்கிறீர். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பரும் சாட்டிய குற்றங்களுக்கு அவர் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. அப்போது பிலாத்து அவரை நோக்கி சொன்னதாவது, உனக்கு எதிராக இத்தனை சான்றுகள் கூறுகிறார்களே, உன் காதில் விழவில்லையா? அவரோ ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அதைக் கண்டு ஆளுநர் மிகவும் வியப்புற்றார். திருவிழாதோறும் மக்கள் விரும்பும் ஒரு குற்றவாளியை ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். பரபாஸ் என்ற பெயர் பெற்ற கைதி ஒருவன் இருந்தான். எனவே மக்கள் ஒன்று கூடின போது பிலாத்து மக்களை பார்த்து சொன்னதாவது, நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? பரபாசையா, மெசியா என்ற இயேசுவையா? ஏனெனில் அவர்கள் அவரை கையெழுத்து பொறாமையால் தான் என்று அறிந்திருந்தான். அவன் நீதி இருக்கை மீது வீற்றிருந்த பொழுது அவன் மனைவி அவனிடம் ஆள் அனுப்பினாள். அந்நீதிமானின் காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். தலைமை குருக்களும் மூப்பரும் பரபாசை விடுவிக்கவும் இயேசுவை தொலைக்கவும் மக்களை ஏவி விட்டனர். இந்த இருவரில் யாரை உங்களுக்கு நான் விடுதலையாக்க வேண்டும் என்கிறீர்கள்? அவர்கள் சொன்னதாவது, பரபாசை, பரபாசை. பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, அப்படியானால் மெசியா என்றும் இயேசுவை நான் என்ன செய்யட்டும்? அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும். பிலாத்து கேட்டதாவது, இவன் செய்த தீங்கு என்ன? அவர்களோ இன்னும் உரக்க கூச்சலிட்டனர். சிலுவையில் அறையப்படட்டும். பிலாத்து தன்னால் ஒன்றும் ஆகவில்லை என்றும் அதற்கு மாறாக கலகமே ஏற்படுகிறது என்றும் கண்டு தண்ணீர் எடுத்து மக்கள் முன்னிலையில் கை கழுவி சொன்னதாவது, இவனுடைய இரத்தத்தின் மட்டில் குற்றமற்றவன், அது உங்கள் பாடு. அதற்கு மக்கள் அனைவரும் மீண்டும் கூச்சலிட்டனர். இவன் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். பின்னர் அவர்களுக்கு இசைந்து பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவையோ சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தார். ஆளுனுடைய படைவீரர் இயேசுவை அரண்மனைக்கு நடத்தி சென்று அங்கே இருந்த பட்டாளத்தார் எல்லோரையும் அவர் முன் ஒன்று சேர்த்தனர். அவருடைய ஆடைகளை கலந்து செந்நிற போர்வை அவருக்கு போத்தினர். முள்ளால் ஒரு முடியை பின்னி அவர் தலையில் வைத்தனர். வலக்கையில் ஒரு பிரம்பை கொடுத்தனர். அவர் முன் முழந்தாளிட்டு ஏளனம் செய்து சொன்னதாவது, யூதரின் அரசே வாழி.
அவர் மேல் துப்பி பிரம்பை எடுத்து அவர் தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அப்போர்வையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைய கட்டி இழுத்து சென்றனர். வெளியே செல்கையில் சீரேனை ஊரானாகிய சீமோன் என்ற ஒருவனை கண்டனர். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினர். மண்டையோடு என பொருள்படும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு வந்தனர். கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தனர். அவரோ அதை சுவைத்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவரை சிலுவையில் அறைந்த பின்னர் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் உட்கார்ந்து காவல் காத்தனர். அவருடைய தலைக்கு மேல் அவரை பற்றிய குற்ற அறிக்கை எழுதி வைத்தனர். அதில் இவன் யூதரின் அரசன் இயேசு என்று எழுதியிருந்தது. அவருக்கு வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக கள்வர் இருவரை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தலையை ஆட்டி சொன்னதாவது: ஆலயத்தை இடித்து 3 நாட்கள் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே காப்பாற்றிக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞரோடும் மூப்பரோடும் சேர்ந்து அவரை எள்ளி நகையாடி கூறினதாவது: பிறரை காப்பாற்றிய இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவன் இஸ்ரேலின் அரசனாம். அப்படியானால் சிலுவையிலிருந்து இறங்கட்டும். இவனை நம்பும் கடவுள் நம்பி இருந்தால், அவருக்கு இவன் மேல் பிரியம் இருந்தால் இப்பொழுது விடிய வைக்கட்டும். நானே இறைமகன் என்றானே. அவ்வாறு அவருடன் அறையுண்ட கள்வரும் அவர் மேல் வசை கூறினர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு உரத்த குரலில் கூறினதாவது: ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் கடவுளே என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டு சொன்னதாவது: இவன் எலியாசை கூப்பிடுகிறான். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காரானை எடுத்து காடியில் தோய்த்து கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்கள் சொன்னதாவது: ஒரு எலியாஸ் இவனை காப்பாற்ற வருவாரா பார்ப்போம். இயேசு மறுபடியும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் முழந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். இதோ ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் வெடித்தன, கல்லறைகள் திறக்கவே இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர் உயிர் தெழுந்த பின் இவர்கள் கல்லறையை விட்டு திருநகருக்கு வந்து பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவர் தலைவனும் அவனுடன் இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்தவரும் நிலநடுக்கத்தையும் நடந்தது அனைத்தையும் கண்டு மிகவும் அஞ்சி சொன்னதாவது: உண்மையில் இவர் கடவுளின் மகனாயிருந்தார். கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிட பிறந்த பெண்கள் பலர் அங்கே இருந்தனர். தொலைவில் நின்றே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மதலேன் மரியாளும் யாகப்பர், சூசை ஆகியோர்கள் தாயான மரியாளும் செபதேயின் மக்களும் தாயும் இருந்தனர். மாலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த சூசை என்னும் செல்வர் ஒருவர் வந்தார். அவரும் இயேசுவின் சீடர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை அவருக்கு கொடுத்துவிட கட்டளையிட்டார். சூசை உடலை எடுத்து தூய்மையான மெல்லிய துணியில் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த ஒரு புதிய கல்லறையில் வைத்தார். ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் வாயில் வைத்து விட்டு போனார்கள். அங்கே மதலேன் மரியாளும் வேறொரு மரியாளும் கல்லறைக்கு எதிரே அமர்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூடி வந்து அவரிடம் சொன்னதாவது: ஐயா,
அந்த வஞ்சகன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாட்கள் பின் உயிர் தேழுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அவனுடைய சீடன் வந்து உடலை திருடி கொண்டு போய்விட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் என்று மக்களிடையே சொல்லக்கூடும். அப்போது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மோசமாயிருக்கும். இது நிகழாதபடி கல்லறையை 3ஆம் நாள் வரை பத்திரப்படுத்த கட்டளையிடும். பிலாத்தோ அவர்களை நோக்கி கூறியதாவது, உங்களிடம் காவல்காரர் உண்டு, போய் உங்களுக்கு தெரிந்தபடி பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லறைக்கு முத்திரையிட்டு காவலரை வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினர். அனைவரும் அமர்வோம். பாறை சிலையாக மாற வேண்டுமென்றால் அது உடைக்கப்பட வேண்டும். நிலம் பலன் தர வேண்டுமென்றால் அது பண்படுத்தப்பட வேண்டும். மானிட மகன் மாட்சி பெற வேண்டுமென்றால் அவர் துன்பங்களை ஏற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறு பாடுகளின் ஞாயிறை என்று நினைவு கூறுகின்றோம். இந்த குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆரவாரமான எருசலேம் நோக்கிய பயணத்தை மட்டும் நமக்கு நினைவுறுத்தவில்லை. மாறாக இந்த எருசலேம் நகருக்கு சென்று அவர் சந்திக்க வேண்டிய பாடுகளை நமக்கு அழுத்தமாக நினைவூட்டுகின்றது. எரேமியா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிப்போம், இதோ உன்னுடைய அரசர் கழுதை குட்டியின் மேல் வருகிறார். இவர் எளிமையானவர், அமைதியானவர், அனைவருக்கும் அரசர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த கழுதை குட்டியின் மேல் வருவதை பார்த்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அவரை வரவேற்கின்றார்கள். ஏனென்றால் ரோமையர்களின் பிடியிலே பலவிதமான அடிமைத்தளங்களிலே வாழ்ந்து வந்த இந்த யூதர்கள் எப்படியாவது இந்த ரோமையர்களிடமிருந்து இவர் நமக்கு விடுதலையை பெற்றுத் தருவார், அற்புதங்களை செய்கிறார், அருங்குறிகளை காட்டுகின்றார், சாத்தான் முதல் கொடின நோயாளிகள் வரை அனைவருக்கும் விடுதலையை கொடுக்கின்ற இவரே உண்மையான விடுதலை அளிக்கின்ற அரசராக இருக்க போகிறார். எனவே இவரை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்று ஆண்டவர் இயேசுவின் இந்த கழுதை குட்டியின் மேல் அவர் வருகின்ற பயணத்தின் போது வழியிலெல்லாம் ஆடைகளை விரித்து ஒலிவக்கிரைகளை எல்லாம் கரங்களிலே ஏந்தி அவரை வரவேற்று ஓசானா ஓசானா என்று பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவை மக்கள் வரவேற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை வாழ்த்தி பாடிய அந்த உதடுகள் இன்னும் ஒரு சில நாட்களிலே ஒழிக ஒழிக என்று கூவப் போகின்றன என்பது நாம் காணுகின்ற உண்மை. இயேசுவை அரசராக அரியணையிலே வீற்ற வேண்டும் என்று அழைத்துச் சென்ற அவர்கள் சிலுவை என்னும் சிம்மாசனத்திலே அவரை ஏற்றுவதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த பாடுகளின் ஞாயிறு ஆண்டவருடைய பாடுகளை நினைவூட்டுகின்ற வேளையிலே துன்பங்களை பற்றிய 3 கருத்துக்களை நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கின்றன. முதலாவதாக, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் துன்பங்கள் நிச்சயம் உண்டு. இலக்கை அடைய வேண்டுமென்றால் இழப்புகளை சந்திக்க வேண்டும். குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் குருதி சிந்த வேண்டும். வெற்றி பெற வேண்டுமென்றால் வெறுமையை சந்தித்தே ஆக வேண்டும். இதுதான் இயேசுவின் பாடுகளின் பொழுது நடந்த உண்மை. மானிட மகன், இறைமகன், வல்லமையிலே மாட்சிமையிலே இருக்கின்றவர் மானிடனாக பிறந்து நமக்காக பல்வேறு துன்பங்களை ஏற்ற நிகழ்வை நாம் நினைவு கூற வேண்டும். இறைமகனுக்கே வாழ்விலே துன்பங்கள் உண்டு என்றால் மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல, ஒரு நாளின் இரவு பகலைப் போல
ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்விலே துன்பங்கள் உண்டு. துன்பமே வேண்டாம், துன்பமே இல்லாத வாழ்வு ஏதாவது உண்டா என்று தேடுவதை விட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு சிலுவைகளும் துன்பங்களும் உண்டு என்ற மனநிலையை இந்த பாடுகளின் ஞாயிறிலே நாம் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும். இரண்டாவதாக, துன்பங்கள் வாழ்விலே நமக்கு நிச்சயமாக உண்டு என்றாலும் இந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு வேண்டும். இந்த துணிவை ஆண்டவர் இயேசுவிடம் நாம் பார்க்கின்றோம். இந்த எருசலேமுக்கு சென்றால் நமக்கு சிலுவை நிச்சயம், கல்வாரி பயணம் உண்டு, கல்வாரி மலையிலே சிலுவை மரணம் உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான் அவர் ஜெபிக்கின்ற பொழுது கூட, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பமன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். மானிட மகன் பலவாறு பாடுகள் பட்டு துன்பப்பட வேண்டும் என்று சீடர்களுக்கு அவ்வப்போது தமது பாடுகளை பற்றி அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே துன்பங்களை கண்டு துவண்டு சோர்ந்து போய்விடாமல் இந்த துன்பங்களை துணிச்சலோடு சந்திக்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை தவளை ஒன்று பசியோடு ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்தது. ஏதாவது நமக்கு கிடைக்காதா என்று இங்கும் அங்கும் தேடியது. அந்த வீட்டிற்குள்ளே ஒரு பெரிய பானையிலே நிறைய மோர் இருந்தது. அதை பார்த்தவுடன் இந்த தவளைக்கு மிகுந்த சந்தோஷம். இவ்வளோ மோர் இருக்குது, இந்த மோரை வச்சுக்கிட்டு நாம் ஒரு மாதம் நிம்மதியாக குடிச்சிக்கிட்டு நாம் இங்கேயே தங்கிவிடலாம் என்று வேகமாக பாய்ந்து அந்த பானைக்குள்ளே குதித்தது. பானைக்குள்ளே குதித்தவுடன் தான் தெரிந்தது, அரை பானையில இருக்கின்ற அந்த மோரிலிருந்து வெளியே வருவது மிக மிக கடினம் என்று பார்த்தது. நமது வாழ்வு இத்தோடு முடிந்துவிடப் போகிறது, இந்த மோரை மட்டும் குடிச்சுக்கிட்டு இதோட நாம சாக வேண்டியதுதான் என்று அதற்கு ஒருபுறம் மனத்தளர்ச்சியும் சோர்வும் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த தவளைக்குள்ளே எப்படியாவது நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அந்த தவளை கடினமாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் உதைக்க ஆரம்பித்தது. வேகமா அந்த மோரில் உதைச்சி கைய கால ஆட்டனப்ப அதிலே இருந்த வெண்ணெய் திரண்டு ஒரு கட்டியாக மேலே வந்து நின்றது. அந்த தவளை அந்த வெண்ணெயின் மேல் அமர்ந்து ஏறி குதித்து வெளியே வந்ததாம். பலருக்கு தெரிந்த இந்த கதையிலே துன்பங்களை கண்டு துவண்டு போனால் நமக்கு அழிவு நிச்சயம். ஆனால் துன்பங்களிலே துணிச்சலோடு நாம் எதிர்கொண்டோமானால் நிச்சயமாக விடியல் உண்டு என்ற உண்மையை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த சிலுவையையும் கல்வாரியின் பாடுகளையும் பற்றி பயந்து விடாமல் துணிச்சலோடு அவர் செல்லுகின்றார். எருசலேமுக்கு சென்றால் நிச்சயமாக எனக்கு சிலுவை அங்கே காத்திருக்கிறது, சிலுவை மரணத்தை நான் அடைய வேண்டும், இந்த பாடுகளை நான் சந்திக்க வேண்டும் என்றே அவர் தெளிவான ஒரு சிந்தனையோடு இந்த எருசலேம் நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்திக்கின்ற நாம் பல வேளைகளிலே இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாது, என்னுடைய வாழ்வே முடிந்து விட்டது என்று பல நேரங்களிலே சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் இயேசுவின் பாடுகளை நினைக்கின்ற பொழுது எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் உண்டு என்ற எண்ணத்தோடு துன்பங்களை துணிச்சலோடு சந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக இந்த துன்பங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற நாம் துன்பங்களை கண்டு பயந்து ஓடாமல் இந்த துன்பங்களிலே நாம் உறுதியாக நிற்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த சிலுவைகளையும் துன்பங்களையும் கண்டு பயந்து ஓடாமல் இந்த துன்பங்களிலே துணிந்து நிற்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றார். இது தந்தையினுடைய திருவுளம், இதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றவராய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பலருக்கு இல்லை. ஐயோ கஷ்டம் வந்துடுச்சு,
இது எப்படியாச்சும் உடனே போயிடாதா? இந்த துன்பம் நம்ம விட்டு அகன்று விடாதா? இல்லது இந்த துன்பத்தை விட்டு நாம் வேற எங்காவது ஓடிவிடலாமா என்றெல்லாம் நினைக்கின்றோம். நோய் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, துன்பம் வந்து விட்டது. இதை விலகுவதற்கும் இதிலிருந்து தப்பிப்பதற்கும் வழி இல்லை. இதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். எனவேதான் கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு இரத்த வியர்வையோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தின் வாயிலாக இந்த துன்ப களத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய திருவுணவும் இறைவனுடைய ஆசீரும் வாழ்விலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகின்ற அருமருந்தாக இருக்கின்றன. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்ற இந்த நாளிலே நமது வாழ்விலே நிச்சயமான துன்பங்கள் உண்டு என்று கண்டுகொள்ளுகின்ற இந்த வேளையிலே துன்பங்களை துணிச்சலோடு சந்திப்போம். அதே நேரத்திலே அவற்றை உள்ள உறுதியோடு தாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய விருப்பத்தை நமது வாழ்விலே நிறைவேற்றுவோம். இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். இறை மகன் நமக்காய் நாடுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியை நம்புகிறோம், ஆறினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உறவின் உயிர்ப்பை நிறைவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வாழ்விலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களிலே ஆண்டவருடைய அருளை வேண்டி இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை கேட்போம். புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் திருச்சபை திருமகனின் பாடுகளின் பலனை முழுமையாக அனுபவிப்பதை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி துன்புறும் மக்களோடு தங்கள் வாழ்வை முழுமையாக பகிர்ந்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டிருந்தோம். காட்டிக் கொடுத்தல், மறுதளித்தல், அநியாய தீர்ப்பு, பாரமான சிலுவைகள் என அன்றாடம் சமூக அடிமைத்தனத்தாலும் உறவு சிக்கலாலும் முகம் சிதைந்து நிற்கும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளில் உயிர்ப்பு அனுபவம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருமகனை எருசலேம் நகருக்குள் வரவேற்ற மக்களிடம் இருந்த புன்னகை எங்கள் உதடுகளிலும் உள்ளத்திலும் தவழ்ந்து அந்நியரை வரவேற்று விருந்தோம்பும் நல்லுள்ளம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகனின் திருப்பாடுகளோடு உடனிருந்த மரியாள், வெரோனிகா, எருசலேம் பெண்கள், சீமோன் போல துன்புறும் எம் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் உடனிருப்பை உணர்த்தும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, ஏதோ பாடுகளின் ஞாயிறிலே வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பலவிதமான கஷ்டங்களையும் சிலுவைகளையும் துன்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இதோ இவற்றையெல்லாம் உமது திருமகனைப் போல துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ளவும் அமைதியோடு தாங்கிக் கொள்ளவும் இதோ உமது அருளை நாடி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உமது திருமகனின் பாடுகளையும் இறப்பையும் கொண்டாடும் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் செயல்களால் உமது மன்னிப்பை பெற இயலாது, எனினும் ஒப்பற்ற இந்த பலியின் ஆற்றலால் உமது மன்னிப்பை நிறைவாக பெற்றுக் கொண்டோம் என்று உணர்ந்து வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மாசற்றவராயினும் பாவிகளுக்காக பாடுபடவும் பொல்லாதவருக்காக அநீத முறையில் தண்டனை பெறவும் திருவுளமானீர். அவரது சாவு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர் தெழுதலோ எங்களை உமக்கு உகந்தவராக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 இறைவன் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தொழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதால். Bye.
ஜெபிப்போமாக. மூவரு இறைவா, ஒருமைப்பாட்டின் திருவருட்சாதனத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளீர். இதன் ஆற்றலால் கிறிஸ்துவோடும் எமது சகோதர சகோதரிகளோடும் உடலும் உறுப்புமாய் ஒன்றித்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.